இரண்டாவது ஹுத்பா புனித மஸ்ஜிது நபவி மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் நிறுத்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு திக்ரின் மூலமாக மன அமைதி பெறும், உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது இபாதத்துக்களில் மிக சிறந்ததாகவும் மிக அடிப்படையான ஒரு இபாதத்தாகவும் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய கடமைகள் கூட கடமையாக்கப்பட்டிருக்கின்றன திக்ரை அடிப்படையாக கொண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா தாஹா 14 வசனம், நான் தான் இறைவன், என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது, என்னை வணங்குங்கள், தொழுங்கள், என்னை திக்ர் செய்வதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தவாஃபை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், தவாஃப் ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது ஏன் கடமையாக்கப்பட்டுள்ளன, அந்த ஜபராத் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான் இருந்த அந்த இடத்துக்கு கல்லறிவதை அல்லாஹ் ஏன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய பெயரை உலகத்திலே மேலோங்க செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, பயத்தை வெளிப்படுத்துவதற்காக நாவினால் செய்யக்கூடிய அந்த திக்ருக்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறான கடமைகளை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், உடம்பால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். இதனால் தான் அல்லாஹ்வுடைய திக்ர் எல்லாவற்றை விட பெரியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா அல் அன்கபூத் 45வது வசனம், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் மிக பெரியதாகும். எனவே அல்லாஹ்வுடைய திக்ருடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸுடைய நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. திக்ரி மூலமாக உள்ளத்துக்கு உயிர் கிடைக்கும், உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும், உள்ளத்துக்கு சக்தி கிடைக்கும். உள்ளத்துடைய உணவு திக்ராகும். உயிருடைய ரூஹ் என்ற எங்களுடைய ஆன்மாவின் வாழ்வே திக்ரிலே தான் தங்கியிருக்கிறது. திக்ர் என்பது ஈமானின் அடையாளமாகும். ஈமான் என்பது நாவினால் பேசுவதும், உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்பதும், உடம்பால் செயல்படுத்துவதும். எனவே இதுதான் திக்ர். இந்த திக்ர் இவைகளை அடையாளப்படுத்தக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக, ஆதாரமாக அமைகிறது. இதனால் தான் அந்த திக்ர் என்ற குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட திக்ர் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் உள்ளன. அது நாவினால் செய்வதையும் உள்ளடக்கும், உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைப்பதையும் உள்ளடக்கும், உடம்பால் செய்வதையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்றால் என்ன? குர்ஆனை ஓதுவது, தொழுகையிலே, தொழுகைக்கு வெளியால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய காலை மாலை திக்ர்களை செய்வது, தொழுகையில், தொழுகைக்கு வெளியால். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்களை, துஆக்களை ஓதுவது, இது நாவினால் செய்யக்கூடிய திக்ராகும். எனவே ஒரு அடியான் தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வது, தக்பீர் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, துஆக்கள், இஸ்திக்பார் அனைத்துமே நாவினால் செய்யக்கூடிய திக்ராக கருதப்படுகின்றன. திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறுபட்ட கூலிகளை, அல்லாஹ் வெகுமதிகளை, நன்மைகளை, பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர்களை பாதுகாப்பதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். திக்ரை அதிகமாக செய்வதன் மூலமாக பாவங்கள் அழிவதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். நன்மைகள் அதிகரிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். உண்மையிலே ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவு எப்போதும் திக்ரிலே திளைக்கக்கூடியதாகவே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் திக்ர் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். அது திக்ருடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். திக்ர் என்பது குர்ஆனில் எப்போதுமே அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகத்தை கொண்டு திக்ர் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சூரா அல் அஹ்ஸாப் 41 42 வசனம், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், காலையிலும் மாலையும் அவருடைய தஸ்பீஹ் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபியிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துடைய கடமைகள் அதிகரித்து விட்டன, ஏதாவது நான் வளமையாக செய்து வருவதற்கு எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய திக்ரில் உன்னுடைய நாவு திளைத்திருக்க வேண்டும், அதுதான் நீ எப்போதும் செய்ய வேண்டிய வணக்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஒரு அடியான் எப்போது நாவினால் ஒரு அல்லாஹ்வை திக்ர் செய்வானோ அவர் நலவிலே இருக்கிறான். நாவினால் திக்ர் செய்கின்ற போது உள்ளத்தில் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை நாங்கள் கொண்டு வர வேண்டும். உள்ளமும் நாவும் சேர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற போது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சூரா அல் அராஃப் 85வது வசனத்தை சொல்கிறார், நபியே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீயும் சத்தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். திக்ர் செய்யாமல் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது. உள்ளத்தால் நாவினால் முடிகின்ற திக்ரை உள்ளத்தால் ஒரு மனிதனுடைய கருத்தை உணர்ந்து அதை விளங்கி திக்ர் செய்கின்ற போது அது உண்மையான உயிரோட்டம் உள்ள திக்ராக அது இருக்கும்.
திக்ருடைய பிரயோசனங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதனுடைய நோக்கங்களை அதனுடைய அர்த்தங்களை விளங்கி ஒரு அடியான் திக்ரு செய்ய வேண்டும், பிரயோசனங்களை விளங்க வேண்டும். உள்ளத்துக்கு நிம்மதி, நன்மைகள் அதிகமாக கிடைப்பது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பது, அல்லாஹ்வுடைய கண்ணிய மகத்துவம் கிடைப்பது, இவைகள் அனைத்துமே திக்ரி மூலமாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களை திக்ரு உள்ளத்தால் திக்ரு செய்வது என்றால் என்ன? அதுதான் அடிப்படையாகும். அது மூலமாகத்தான் நாவினால் திக்ரு வெளியாகும். உள்ளத்தால் திக்ரு செய்யக்கூடிய பாக்கியமற்றவர்கள் உண்மையிலே அவர்கள் அபாக்கியசாலிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அல் கஹ்ஃப் 28வது வசனத்தில், நபியே, யாரு எங்களுடைய திக்ரை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ அப்படியானவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம், மனோயிச்சை பின்பற்றக்கூடியவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம். திக்ர் இல்லாதவர்கள் மனோயிச்சை பின்பற்றக்கூடியவர்கள், வரம்பு மீறக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே உள்ளத்தால் செய்யக்கூடிய திக்ர் என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சிறிய பெரிய பாக்கியங்கள் அனைத்தும், புதிய பழைய பாக்கியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது என்று உள்ளத்தால் உணர்வதாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு மீது செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை, நிஅமத்துக்களை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், ஞாபகம் செய்யுங்கள். சூரா அல் அஹ்ஸாப் 9வது வசனம். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் படைத்தவற்றை பார்த்து சிந்திக்க வேண்டும். வானங்களில் பூமிகளில் அல்லாஹ்வுடைய மகத்துவங்களை, கண்ணியங்களை, அல்லாஹ்வுடைய அது சக்தி வல்லமைகளை பார்த்து ஒரு அடியான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய விளக்கல் என்ன சொல்கிறது, ஏவல் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அதாவது வாக்குறுதிகள் என்ன சொல்கின்றன, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன சொல்கின்றன, நீதம் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய மிருதுவான தன்மைகள் இப்படியான அல்லாஹ்வுடைய தன்மைகள் ஒரு அடியான் உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும். இவைகள் அனைத்துமே உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன, ஒரு அடியானை பாவங்களை விட்டு தடுப்பதற்கு காரணமாக அமைகின்றன. மைமூன் இப்னு மெஹ்ரான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபியை சொல்கிறார், அல்லாஹ்வை நாவினால் திக்ர் செய்வது நல்ல விடயம்தான், ஆனால் அதே நேரத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்வை பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது, பாவத்தின் போது அல்லாஹ்வை நினைத்து பாவத்தை விட்டு ஒதுங்குவது திக்ர்களிலே மிகப்பெரிய திக்ர் என்று மைமூன் இப்னு மெஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது திக்ர் செய்து கண்ணீர் வடிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். 7 கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசுடைய நிழல் அவர்களுக்கு வழங்கப்படும். அதிலே முதலாவது யாரு? ஒரு அடியான். அவர்கள் 7 பேர். ஒருவர் யாரு? அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி திக்ர் செய்து கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உடம்பால் செய்யக்கூடிய திக்ர் என்ன? உடம்பால் செய்யக்கூடிய திக்ர், உடம்பின் மூலமாக அல்லாஹ்வை நாங்கள் நினைப்பது. அல்லாஹ்வின் பக்கம் ஒரு அடியான் உடம்பால் நெருங்குகின்ற போது, அல்லாஹ் ஒரு மனிதன் நினைக்குகின்ற போது அந்த அடியான் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யக்கூடியவராக மாறுவார். இபாதத் என்பது உடம்பால் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றன. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, ஜிஹாது, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், சதக்கா கொடுத்தல், மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணுதல், இது போன்ற அமல்கள் எல்லாம் உடம்பால் செய்யப்பட வேண்டிய அமல்கள். எனவே அல்லாஹ்வை நினைத்தால் தான் இவ்வாறான அமல்களை செய்யலாம். எனவே இது உடம்பால் செய்யக்கூடிய அமல்கள், இவைகளும் திக்ராகவே கருதப்படும். எனவே இதுக்கு உள்ளத்தாலும் நாவினாலும் செய்யக்கூடிய திக்ருடைய பிரதிபலன் உடம்பால் வெளியாக வேண்டும். எப்போது ஒரு அடியான் உள்ளத்தாலும் நாவினாலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடியவராக, நபிமார்கள் சென்ற பாதையிலே செல்லக்கூடியவராக இருப்பார். நபிமார்களுடைய பாதை அல்லாத ஏறிய பாதைகள் வழிகேடாகவும் மடமையாகவும் இருக்கின்றன. எந்த அடியான் நாவினாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ் நினைப்பாரோ அல்லாஹ் அவருடைய உடம்பை நல்ல விடயங்களிலே தெளிக்க வைப்பான். நல்ல விடயங்களை செய்வதற்கு அல்லாஹ் அவரை இலகுபடுத்தி கொடுப்பான். பாவங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் அவர்களை ஈடுபடுத்துவான். உண்மையில் அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடியவராக அல்லாஹ் அவரை ஆக்குவான். அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட கூலிகளுக்கு தகுதியானவராக அல்லாஹ் அவர்களை ஆக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் பக்ரா 152வது வசனம், நீங்கள் திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நினைப்பேன். ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹ் சொல்கிறான், என்னோட அடியார் என்னை எப்படி நினைக்கின்றான் அவ்வாறு அவனோடு நான் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை திக்ர் செய்கின்ற போது அவனோடு நான் இருந்து விடுவேன். உள்ளத்துக்கு நிம்மதி, சந்தோஷம், ராஹத்து வேண்டுமாக இருந்தால் அதிகமாக அல்லாஹ்வை மறைவாகவும் தனிமையிலும் கூட்டாகவும் திக்ர் செய்ய வேண்டும். உள்ளத்தை அல்லாஹ் படைத்திருப்பது திக்ருக்காகத்தான். திக்ர் இல்லாமல் உள்ளம் உயிர் வாழ மாட்டாது, ஈமான் உறுதியாக மாட்டாது. நயவஞ்சகத்தனத்தை ஈமானை பிரித்து காட்டக்கூடிய திக்ர் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ் ஏமாத்துகிறார், அல்லாஹ் அவர்களை ஏமாத்துகிறான். தொழுகைக்காக அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் குறைவாகவே திக்ர் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதான் முனாஃபிக்குடைய தொழுகை, இதான் முனாஃபிக்குடைய தொழுகை, இதான் முனாஃபிக்குடைய தொழுகை. அவர் மறைவாக, அதாவது சூரியன் மறைகின்ற போது இருட்டிலே தொலை வர மாட்டார். ஏன்? மக்கள் காண மாட்டார்கள்.
அதாவது மக்கள் காணக்கூடிய அந்த நேரம் வெளிச்சத்தில் அவர்கள் தொலை வருவார்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி. எனவே அவர்கள் முனாஃபிக்குகள் மிக குறைவாகத்தான் திக்ர் செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இறுதியாக முன்னால் சொல்லப்பட்டதை போன்று மக்கா மதீனாவிலே ஹுத்பாக்கள் சுருக்கப்பட்டதற்கான காரணம் மக்களுடைய சல நெரிசலை கருத்தில் கொண்டு, அதே போன்று வெப்பநிலை அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் மக்களுக்கு இலகுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஹுத்பாக்களும் தொழுகைகளும் சுருக்கப்பட்டன என்ற தகவலை ஹதீப் அவர்கள் சொல்லி ஒரு துவாவை செய்து முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டும் ஹதீப் காலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.